ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான கிரேவி ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் எடுத்து கரண்டியில் வந்து காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது நம்ம தேங்காய் சேர்க்க போகிறது இல்லைங்க. தேங்காய் சேர்க்காமல் இந்த கறியை வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், களி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கொண்டக்கடலை எடுத்துருக்கேங்க. கொண்டக்கடலையை வந்து நான் நைட்டு டின்னருக்கு செய்கிறதால காலையிலேயே ஊற வச்சுருந்தேங்க. காலையிலே ஊற வச்சு இப்போ சாயந்தரமாக வந்து நான் வந்து இதை செய்கிறேன். இந்த கறியை செய்ய போகிறேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினா நல்லாயிருக்கும் இந்த கொண்டக்கடலை. இப்போ இதை ஊறின கொண்டக்கடலையை எடுத்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 4 விசில் விடுறேங்க. என்னோடய குக்கரில் 4 விசில் விட்டால் நல்லா வெந்துருங்க. நல்லா அதனால் 4 விசில் விடுறேன். உங்கள் குக்கர் வந்து எந்த அளவுக்கு விசில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். கையில் நல்லா வெந்திருக்குங்க. போல் பஞ்சு போல் நல்லா வெந்தால் தான் வந்து நமக்கு கறி வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கடுத்து ஒரு 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த கறி வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்குங்க. ரொம்ப மசாலா இல்லாமல் லைட்டாக செய்ய போகிறோம். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இது நாட்டு பூண்டுன்றதால நான் அப்படியே சேர்க்குறேங்க. தோல் எடுக்காமல் அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கறி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் இதில் வந்து ஒரு 3 வெங்காயம் எடுத்துருந்தேங்க. அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். இது ரொம்ப புளிப்பும் சேர்க்கக்கூடாது. இதுக்கு லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதனுடைய கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்து இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வதக்கி நம்ம வந்து அரைச்சி சேர்க்கறதால இந்த கறி வந்து ரொம்ப 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 சுவையாக இருக்கும். மைல்டான ஒரு மசாலாவோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதனோடையே நம்ம ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்க்க போகிறோங்க. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கணும், தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. நம்ம இந்த கொண்டக்கடலையே சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கொண்டக்கடலை சேர்த்து நம்ம இதை அரைச்சி குழம்பு செய்கிறதால, இந்த கறி செய்கிறதால இந்த கறி வந்து ரொம்ப திக்காகவும் கிடைக்கும். அதனோட இது வந்து அரைச்சி நம்ம விடுறதால நல்ல சுவை கிடைக்குங்க. இப்போ அது ஒரு பக்கம் அரைச்சிட்டோம், அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. அதில் கடுகு சேர்த்துருக்கேன். என்னங்க மசாலா கறிக்கு வந்து நீங்கள் கடுகு சேர்க்குறீங்களான்னு சொல்லுவீங்க. கடுகு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். அதனால தான் கடுகு நல்லா வெடித்து வரட்டும். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா வந்து இது வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கடுத்து கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறோம். இந்த எண்ணெயிலேயே வந்து தனியா பொடி சேர்த்துருக்கேங்க. வீட்லேயே அரைச்ச தனியா பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து இதில் வந்து நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. தனி மிளகாய் தூள் சேர்த்து இது போல் எண்ணெயிலேயே இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதால இந்த கறி வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். நம்ம தனியாத்தூளும் இந்த மிளகாய் தூளும் இந்த தாளிப்பில் சேர்த்து இது போல் நம்ம வதக்கி செய்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வந்து கலந்து கொடுத்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிக்கணுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா வதக்கணும். இது இப்படி வதக்கும்போது நல்லா இப்போவே வந்து நல்ல மனம் கிடைக்கும். இது நம்மளை சோம்பு, இந்த பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இந்த மசாலாவோட இந்த தனியாவும் எண்ணெயில் வதக்கினதால் இப்போவே இது வந்து இப்போ கொதிக்கும் போதே நல்லா இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். மைல்டான மசாலாவோட சூப்பரான கறிங்க இது. இப்போ இந்த கறி வந்து
எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், நல்லா வெந்து. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலை நான் வந்து கொஞ்சமாக எடுத்து இது வந்து உசிலி தாளிச்சிட்டேங்க. கொஞ்சமாக தான் இது வந்து சேர்க்குறேன். இது நான் நைட்டுக்கு டின்னருக்காக சப்பாத்திக்கு தான் செஞ்சுருந்தேன். கொஞ்சமாகவே போதுமாக இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இப்போது கொண்டக்கடலையும் சேர்த்து நம்ம மிக்ஸி அரைச்சோம் இல்லையா, மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே அலசி நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ திக்னஸ் அது போல் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கொண்டக்கடலை வேகும் போதும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துருந்தோம் உப்பு, இப்போ பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துட்டு இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அப்படியே விட்டுடலாங்க. இது நல்லா வெந்து வரும். வெந்து நம்ம சேர்த்த எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. பிரிஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு சூப்பரான கறி ரெடி ஆகிடும். ஏற்கனவே நம்ம கொண்டக்கடலையை வேற நம்ம அரைச்சி சேர்த்ததால் இந்த கறி நல்லா கெட்டியாக இருக்குங்க. கெட்டியாக நல்ல ஒரு சுவை கிடைக்கும். கொண்டக்கடலையை ஒரு முறை வந்து இது போல் அரைச்சி நீங்கள் வந்து இது போல் கறி செய்து பாருங்கள். இதனோட தேங்காய் சேர்க்காதீங்க. தேங்காய் சேர்க்காமல் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நமக்கு கறி ரெடிங்க. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாமா சைடில். இது வந்து ஸ்கொயர் சப்பாத்திங்க. எப்போவுமே சப்பாத்தி மாவை ரொம்ப டைட்டாக பிசையாமல் லைட்டாக கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மடித்து இது போல் ஸ்கொயர் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா தேய்ச்சி செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது பூரி மாதிரி நல்லா உப்பி வரும் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது நல்லா நல்லா உப்பி இருக்குங்க. உப்பி இப்போ பாருங்கள், இது நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சுடும்போது லேயர் பிரிஞ்சிரும் இந்த சப்பாத்தி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சப்பாத்தி. இப்போ நமக்கு சப்பாத்தி ரெடிங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நான் சப்பாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இது லேயர் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை மணி நேரம் வச்சாலுமே இந்த சப்பாத்தி நீங்கள் சுடும்போது எந்த அளவுக்கு இருக்கோ அதே சாஃப்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பரிமாறுவோம் வாங்க. சப்பாத்தியோட இந்த கறி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், களி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்க்காமல் ஒரு முறை நீங்கள் இது போல் செய்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மைல்டான மசாலாவோட சூப்பரான நமக்கு ஒரு கிரேவி ரெடிங்க. நீங்களும் தவறாமல் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருந்ததுன்னு செய்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.